Hi students, welcome. என்ன சார் புது செட்டப்ல வந்திருக்கீங்க? கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கொஞ்ச நாள் மட்டும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து மைக்கு சரியா இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் 2-3 வீடியோ மட்டும் நம்ம லேப்டாப்ல போடுவோம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை? ஓகே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா தானே? ஆமா. ஸோ இப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சைன் எக்ஸ் கிராஃப் எப்படி உருவாச்சு, சைன் எக்ஸ் கிராஃப் எப்படி உருவாச்சுன்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் எப்படி கொண்டு வரணும்ன்றத பார்த்தோம். அதாவது சைன் எக்ஸ் வந்து 1 to 1 ஆன் 2 கிடையாது. எந்த டொமைன்ல ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது, ஆன் 2 கிடையாது. இவன் 1 to 1 கிடையாது, ஆன் 2 கிடையாது. ஆனா if we restrict our domain, so domain வந்து -π/2 to π/2 இல்லனா 3π/2 to 5π/2 அந்த மாதிரி டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா போயிடுது, 1 to 1 போயிடுது. கோடொமைனை வந்து நான் -1 to 1 வச்சேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆன் 2 போயிடுது. ஸோ அப்போ we can define inverse. ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் எப்போ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டொமைன் வந்து -π/2 to π/2 இல்லைன்னா π/2 to 3π/2 இல்லைன்னா 3π/2 to 5π/2 அந்த மாதிரி டொமைன்ஸ்லாம் என்னால அந்த மாதிரி டொமைன்ல என்னால இன்வர்ஸ் 1 to 1 இருக்கும். கோடொமைன் வந்து -1 to 1 இருந்தா we can define inverse. இதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம், ஓகேவா? போன வீடியோ பார்க்கல அப்படின்னு போன வீடியோ பார்த்துருங்க, ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் எக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அதாவது சைன் எக்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டிலாம் என்னது, அப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டிலாம் என்னது, அதை அப்படியே பார்த்துட்டு உங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் இந்த வீடியோல ஃபுல்லா முடிச்சிருவோம். அதாவது 4.1ல இருக்க எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லா முடிச்சிருவோம், ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, இது என்னது, இது நம்ம நேற்று பார்த்தோம். இது என்ன கிராஃப், y is equal to sin x கிராஃப். கரெக்டா? y is equal to sin x கிராஃப். ஆமா தானே? இதை நம்ம பார்த்தோம். ஸோ sin 0 0, sin π வந்து 0, sin 2π 0, sin 3π 0, sin 4π 0, அதே மாதிரி -π 0, -2π 0, -3π 0, π/2 வந்து 1. கரெக்டா? இவன் வந்து 1, இவன் வந்து -1. ஸோ அப்போ sin π/2 வந்து 1, அப்புறம் sin இவன் வந்து 3π/2. கரெக்டா? 3π/2, இவன் வந்து 5π/2, இவன் 7π/2 and so on. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா sin 5π/2 வந்து அகைன் 1, 3π/2 வந்து -1, 5π/2 வந்து -1. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன சார் ஸ்ட்ரெயிட்டா வேல்யூ சொல்லக்கூடாது, ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி இவன் வந்து -3π/2, இவன் வந்து -π/2. ஸோ இவன் வந்து 1 போறான், இவன் -1 போறான். அதே மாதிரி இவன் வந்து 5π/2. ஸோ இவன் என்ன போயிடுறான், -1 போறான். ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து சைன் எக்ஸோட கிராஃப். இதுதான் வந்து சைன் எக்ஸோட கிராஃப். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாருங்களேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சைன் எக்ஸ் எப்போ 0 போகுதுன்னு பார்க்கலாமா? எப்போ 0 போகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்களேன், 0ல 0 போகுது, 0ல 0 போகுது, அப்புறம் பைல 0 போகுது, பைல 0 போகுது, அப்புறம் 2πல 0 போகுது, 2πல 0 போகுது, அப்புறம் 3πல 0 போகுது, ஓகேவா? அப்புறம் 4πல போகுது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி -πலயும் 0 போகுது, ஓகேவா? அதே மாதிரி -2πலயும் 0 போகுது, கரெக்டா? அப்புறம் -3πலயும் 0 போகுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாமா, n பைன்னு எழுதிக்கலாமா? n பை and this n belongs to integer, n belongs to integer. கரெக்டா தப்பா எழுதிக்கலாமா? ஸோ sin x equal to 0 எப்பப்பெல்லாம் 0 போகுது அப்படின்னா எப்பப்பெல்லாம் எனக்கு இந்த n வந்து இன்டீஜரா இருக்கும். இன்டீஜர்னா யாரு, இன்டீஜர்னா 0 +or -1 +or -2 +or -3 and so on, ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் எனக்கு வந்து n இன்டீஜரா இருக்கோ அப்பெல்லாம் sin x 0 போயிடுது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் வந்து sin x will be 0 when x is equal to n pi, ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா?
இப்போ sin x எப்பப்பெல்லாம் 0 போகும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் எனக்கு x n பை இருக்கோ அப்பெல்லாம் sin x என்னவா இருக்கும் 0வா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். sin 10,000 பை வேல்யூ என்னவா இருக்கும் 0 தான் இருக்கும். ஏன்னா நம்ம 10,000 யாரு இன்டீஜர். ஸோ எப்பெல்லாம் sin இன்டீஜர் பை இருக்கோ அப்பெல்லாம் 0வா போகும். இவன் 0வா போவானா போக மாட்டான். ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது 1/2 பாயிண்ட் இருக்கு. sin 1/2 பாயிண்ட் இருக்கு. இந்த 1/2 இன்டீஜரா கிடையாது. 1/2 இன்டீஜர் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆளு 0வா போக மாட்டான். இன்டீஜர்னா யாரு ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான். ஃபிராக்ஷன்ஸ்லாம் வரமாட்டான். பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா sin x வந்து எப்பப்பெல்லாம் 0வா போகுது அப்படின்னா எப்பப்பெல்லாம் x வந்து n பை n பிலாங்ஸ் டு இன்டிஜரா இருக்கோ அப்பெல்லாம் sin x 0வா போகுது. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். sin x எப்பப்பெல்லாம் 1ஆ போகுதுன்னு பாருங்க. எப்பப்பெல்லாம் sin x 1ஆ போகுது π/2ல 1ஆ போகுது. ஓகேவா π/2ல 1ஆ போகுது. அப்புறம் இது விட்டுருங்க -1ஆ போறான். அதே மாதிரி 5π/2ல 1ஆ போகுது. ஓகேவா அப்புறம் 7π/2ல 1ஆ போகும். சாரி 9π/2ல 1ஆ போகும் அடுத்து. ஓகேவா அப்புறம் 13π/2ல 1ஆ போகும். 13π/2ல 1ஆ போகும். அதே மாதிரி மைனஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க 1ஆ போகுது -3π/2ல 1ஆ போகுது. ஓகேவா அப்புறம் வேற எங்க 1ஆ போவோம் இங்க போவோம். அதாவது -7π/2ல 1ஆ போகுது. ஓகேவா ஸோ இப்போ π/2 5π/2 இந்த மாதிரி இடம்லாம் என்னவா போகுது 1ஆ போகுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரலைஸ் பண்ணுவோமா? இதை ஜெனரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நான் எப்படி போடலாம் அப்படின்னா நல்லா பாருங்க. π/2 காமனா எடுத்துடுறேன். எல்லாத்தையும் π/2 இருக்கா? π/2 காமனா இருக்கு. ஸோ இப்போ 1/2 அப்புறம் 5/2 அப்புறம் 9/2 அப்புறம் 13/2 அப்படியே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ்ல யார் இருக்கா? -3/2 -7/2 -11/2 -15/2 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டே பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கெல்லாம் ஒன்றா போகும் அப்படின்னா -3π/2 -7π/2 -11π/2 -15π/2 இதெல்லாம் ஒன்றா போகும். இது எப்படி ஜெனரலைஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணலாம் 5/2 4n + 1 போடலாமா? this n belongs to integer. இப்போ n-க்கு 0 கொடுங்களேன். n-க்கு 0 கொடுத்தா என்ன வந்துடும்? π/2 வந்துடும். கரெக்டா? இப்போ n-க்கு 1 கொடுங்களேன். n-க்கு 1 கொடுத்தா 4 × 1 4 + 1 5π/2 5/2 வந்துடுமா? இப்போ n-க்கு 2 கொடுங்களேன். அப்போ 4 × 2 8 ஆயிடும். 8 + 1 9. இப்போ 9π/2 வந்துடும். ஓகேவா? இப்போ n-க்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது n-க்கு 0 1 2 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸும் கிடைச்சிரும். அதாவது இந்த சைடு இவெல்லாம் கிடைச்சிருவான் π/2 3π/2 5π/2. இப்போ n-க்கு நெகட்டிவ் கொடுங்க. ஏன்னா n இன்டீஜர் தானே. ஸோ அப்போ அது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ n-க்கு -1 கொடுங்களேன். இது என்ன ஆயிடும் 4 × -1 இப்போ -4 + 1 இப்போ -3π/2 வந்துட்டானா நெகட்டிவ்லாம். இப்போ n-க்கு 2 கொடுங்களேன். இப்போ இது என்ன ஆயிடும் n-க்கு -2 கொடுங்க. -8 + 1 -7π/2 வந்துட்டானா. ஸோ அப்போ இன் ஜென்ரல் sin x 1ஆ போச்சு அப்படின்னா x எப்படி இருப்பான் 4n + 1π/2. ஓகேவா 4n + 1π/2 ரொம்ப முக்கியம். n எங்க இருக்கணும் இன்டீஜர்ல இருக்கணும். n belongs to integer. செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவான்? sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போவான்னு பார்க்கலாமா? ஸோ sin x எப்பப்பெல்லாம் -1ஆ போறான் பாருங்க. 3π/2ல -1ஆ போறான். அப்புறம் 7π/2ல -1ஆ போறான். அதுக்கப்புறம் இப்படி போகும்போது இவன் வந்து 9π/2 இருப்பானா இவன் +1ஆ போயிடுவான். அடுத்து வந்து 9π/2ல நான் போவான் -1ஆ போவான். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் -1ஆ போறான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3π/2 7π/2 சாரி 11ல இது 11π/2 11π/2ல 11π/2 இது 9π/2 அப்புறம் 11π/2 இப்போ 11π/2ல 1ஆ போறான். ஸோ அப்போ இன் ஜென்ரல் இதே மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா sin x எப்போ -1ஆ போவான் அப்படின்னா when x is equal to 4n - 1π/2. ஓகேவா இங்க நம்மளுக்கு பிளஸ் வந்தாங்கல்ல 4n + 1π/2 இங்க வந்து நான் இருப்பான்
மைனஸ் இருப்பான். இங்க வந்து என்ன இருப்பான்? மைனஸ் இருப்பான். ஓகேவா? இப்போ எண்ணுக்கு 1 கொடுங்களேன். எண்ணுக்கு 1 கொடுத்தது என்ன ஆயிடும்? 4 - 1 ஆயிடுமா? 4 - 1 3. அப்ப 3π/2 -1 போவான். போறானா பாருங்க. 3π/2 -1 போறான் பாருங்க. 3π/2 நம்ம போயிடறான், -1 போறான். ஸோ முக்கியமான முதல் 3 ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா லிஸ்ட் பண்ணுவோமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சைன் தான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. கன்க்ளூஷன் sin x வந்து 0 போவான் when x என்னவா இருக்கணும்? n/π இருக்கணும் and this n belongs to integer. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி sin x வந்து எப்போ 1 போவான் அப்படின்னா x வந்து இந்த ஃபார்மட்ல இருந்தது அப்படின்னா x வந்து 4n plus 1π/2 இந்த ஃபார்மட்ல இருந்தது அப்படின்னா இப்போ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 3π/2, சாரி n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 5π/2, n-க்கு 2 கொடுத்தீங்கன்னா 9π/2, n-க்கு -1 கொடுத்தீங்கன்னா 3π/2. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் 1 போவான். இப்போ நெக்ஸ்ட் வந்து sin x வந்து எப்போ -1 போவோம் அப்படின்னா x எந்த மாதிரி இருக்கணும்? x எந்த ஃபார்மட்ல இருக்கணும்? 4n - 1π/2. ஓகேவா? 4n - 1π/2. முக்கியமானது என்ன அப்படின்னா n belongs to integer. ஓகேவா? ஓகே. மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி sin x is an odd function. என்னது? sin x is odd function. sin x is an odd function. அப்புறம் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஈவன் ஃபங்க்ஷன், எப்போ ஆட் ஃபங்க்ஷன்? ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஈவன், எப்போ ஆட்? எப்போ ஈவன், எப்போ ஆட் பார்க்கலாமா? சப்போஸ் if f of x is a function, ஓகேவா? f is even function எப்போ சொல்லுவோம் அப்படின்னா x-க்கு -x போட்டு f of -x வந்து plus f of x போயிடுச்சு அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். f is odd function எப்போ f-க்கு பதில் x-க்கு -x போட்டு minus f of x போயிடுச்சு அப்படின்னா அது odd function. இது ரொம்ப ஈஸி, என்ன படிச்சிருப்பீங்க நீங்க. f of -x is equal to f of x போயிடுச்சு அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். f of -x is equal to minus f of x போயிடுச்சு அப்படின்னா அது odd function. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா sin x வந்து odd function. sin x வந்து odd function. அப்புறம் என்ன அர்த்தம்? இங்க நம்மளுக்கு f of x யாரு? sin x. f of x வந்து sin x. ஸோ இப்போ f of -x போடுங்க. f of -x என்ன ஆயிடும்? sin of -x ஆயிடுமா? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும். sin of -x என்னது? -sin x. இப்போ sin x யாரு? f of x. இப்போ பாத்தீங்க அப்படின்னா x பதில் -x போட்டா அப்படின்னா so f of -x is equal to -f of x. அப்புறம் என்ன அர்த்தம்? This implies f is odd function. So அப்போ x பதில் -x போட்டு minus f of x இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து odd function. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், f of x equal to x square இது ஈவன் ஃபங்க்ஷன். f of x equal to x square வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா x-க்கு -x போடுங்க, இப்போ என்ன ஆயிடும்? -x. இது என்ன ஆயிடும்? -x whole square ஆயிடுமா? இது x-க்கு -x போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடுமா? -x whole square ஆயிடும். என்ன ஆயிடுமா? +x square ஆயிடுமா, which is equal to f of x again. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷனா போயிட்டான். f of -x f of x ஆவே போயிடறான். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா போயிட்டான். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஆனா நம்மளுக்கு sin x-ன்றது என்னது? ஆட் ஃபங்க்ஷன். cos x என்னவா இருக்கும்? cos x ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? பாருங்க, f of x வந்து cos x. அப்ப f of -x என்ன ஆயிடும்? cos of -x. cos of -x எப்பவுமே என்னது? plus cos x தான். அப்போ அது ஈவன் ஃபங்க்ஷனா போயிடறான். இவன் cos x வந்து ஈவன் ஃபங்க்ஷனா போயிடறான். ஏன்னா இப்போ f of x is equal to cos x எடுத்துட்டீங்க அப்படின்னா f of -x என்ன ஆயிடும்? cos of -x. cos of -x யாரு? cos x தான். cos x யாரு? f of x. சோ அப்போ f of -x is equal to f of x. அப்போ cos x னா போயிடறான், ஈவன் ஃபங்க்ஷனா போயிடறான். பட் ஆனா sin x என்னது? ஆட் ஃபங்க்ஷன். நம்ம cos x னா வந்து நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான 3 ப்ராப்பர்ட்டி என்னது? 4 ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா sin x எப்பப்பெல்லாம் 0 போவோம் அப்படின்னா x is equal to nπ. எப்பப்பெல்லாம் 1 போவோம் அப்படின்னா 4n plus 1π/2 அந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் -1 போவோம் அப்படின்னா
எப்போ வரும் மைனஸ் ஒன்னா போவான் 4n minus 1π/2 இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மேட் எடுத்தது அப்படின்னா மைனஸ் ஒன்னா போவான். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து sin x is an odd function. sin x is an odd function. ஓகே, என்ன சார் இப்போ நீங்க வந்து y is equal to sin x கிராஃப் மட்டும்தான் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, நீங்க ஏன் வந்து மற்ற கிராஃப் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 2 sin x எப்படி இருக்கும் கிராஃப் அது சொல்லுங்க சார். y is equal to sin x plus 2 கிராஃப் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க சார். அப்புறம் y is equal to sin x plus 3 இந்த மாதிரி கிராஃப்லாம் ஏன் சார் போட மாட்டீங்க? இதெல்லாம் போட்டு காமிங்க சார். அதெல்லாம் போட்டு காமிக்க போறேன் இப்போ. ஓகேவா? அப்புறம் பாருங்க sin x ஓட பீரியட் வந்து 2π. sin x ஓட பீரியட் வந்து 2π. இதோட பீரியட் வந்து 2π. அப்பனா every 2π stage it starts repeating. every 2π stage it starts repeating. பாருங்களேன், இதுதான் எனக்கு பீரியட். பாருங்க, இவன் அப்படியே இப்படி வரானா வந்துட்டானா அவ்வளவுதான். இதான் எனக்கு பீரியட் 0 to 2π. after 2π stage it starts repeating. பாருங்களேன், இப்போ இதேதான் இவன் தான் எனக்கு டிஃப்ரெண்டா வரான். இப்ப ஆஃப்டர் 2π நான் போயிடறான், திரும்ப இவன் தான் திரும்ப வரான். கரெக்டா? பாருங்க, இவனை அப்படியே தூக்கி திரும்ப இவன் வச்சா திரும்ப இவன் வந்துடுவான், திரும்ப அப்படியே திரும்ப வச்சா வந்துடுவான். ஸோ அப்ப இவன் மட்டும் தான் டிஸ்டிங்க்ட். அடுத்து வரவங்களாம் என்னது? அடுத்து வரவங்கலாம் இவனோட காப்பீஸ் தான். ஸோ ஆஃப்டர் 2π வரைக்கும் தான் டிஸ்டிங் வேல்யூ கிடைக்கும். ஆஃப்டர் 2π என்ன ஆயிடும்? இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். ஓகேவா? ஓகே, இதுவும் அதே தான். 2π எவ்ரி 2π தான் அப்படின்னா இருப்பான், டிஸ்டிங்க்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருப்பான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் தான் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போறோம். 2 sin x எப்படி இருக்கும், sin x தெரியும் எப்படிதான் இருக்கும்னு. இப்போ 2 sin x எப்படி இருக்கும், sin x plus 2 எப்படி இருக்கும், sin x plus 3 எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் நம்ம ஜெனரலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜெனரலைஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு சைன் ஃபங்க்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அதனால நம்ம வரோம் ஜெனரலைஸ் பண்ண போறோம். பண்ணுவோமா? ஓகே, பாருங்க, எப்பயுமே வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன கலர் மாத்திப்போம், அப்போ உங்களுக்கு போர் அடிச்சிடும். கலர் அண்ட் திக்னஸ்ல போயிட்டு கொஞ்சம் திக்னஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y is equal to a into sin b into x plus c plus d. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட் ஃபார் சைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இந்த a இருக்கா பாத்தீங்களா, அவன் பேர் வந்து ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். அது ஆம்ப்ளிடியூட். அது என்னவா இருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் ஏவா இருக்கும். அதாவது பாசிட்டிவ் தான் நல்லா இருக்கும், ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். இந்த b இருக்கா பாத்தீங்களா, இந்த c இருக்கா பாத்தீங்களா, அந்த c வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த d இருக்கா பாத்தீங்களா, d வந்து என்ன அப்படின்னா வெர்டிகல் ஷிஃப்ட். நான் சார் புரியல சார், கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இவன் என்னது ஆம்ப்ளிடியூட், இவன் ஃபேஸ் ஷிஃப்ட், இவன் வெர்டிகல் ஷிஃப்ட். ஷிஃப்ட் என்னது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன அர்த்தம்னா ஹாரிசான்டலா டிரான்ஸ்ஃபர் ஆகும், டி வந்து வெர்டிகலா டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏ வந்து ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்னது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, highest from center line to peak. highest point from center line to peak. ஓகேவா? இங்க பாருங்களேன், இப்போ sin x கிராஃப் எடுத்துப்போம். sin x கிராஃபோட highest point எங்க இருக்கு? சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, highest point அப்ப 0, highest point எங்க இருக்கு? 1ல தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆம்ப்ளிடியூட் யாரு? 1. அவ்வளவுதான். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு highest point எது இருக்கோ அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எனக்கு? 1. சோ இப்போ எனக்கு பீக் எவ்வளோ? 1. அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து 1. அப்போ sin x ஓட ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஓகேவா? பாருங்க, சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட் தூரமா இருக்கோ கிராஃப்ல அந்த டிஸ்டன்ஸ் தான் யாரு? ஆம்ப்ளிடியூட். இப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சேம் தான்.
டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 யூனிட் தான். ஈவன் தோ வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எனக்கு 1 தான். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி இருக்கு. ஆம்ப்ளிடியூட் யாரு, இதுதான் ஆம்ப்ளிடியூட், இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃபுக்கும் சென்டர் லைனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் அது ஆம்ப்ளிடியூட். அது சென்டர் பாயிண்ட்ல இருந்து, சென்டர் பாயிண்ட் அது சென்டர் லைன்ல இருந்து, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து, சென்டர் அண்ட் சென்டர் கிடையாது, எங்க வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்க, அப்படியே அப்படியே இப்படி போறான், இப்படி போறான், இப்படி போறான், இப்படி போறான். இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் யாரு, இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸோ அதுதான் எனக்கு யாரு ஆம்ப்ளிடியூட். ஓகேவா, ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃப்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு வெர்டிகல் லைன் போட்டீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் தான் அது ஆம்ப்ளிடியூட். அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ அப்போ sin x ஆம்ப்ளிடியூட் வந்து 1, sin x ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ இன் ஜென்ரல் இதுதான் அது y is equal to a sin bx plus c plus d. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மட் ஃபார் sin ஃபங்க்ஷன். நம்மளுக்கு y is equal to sin x எப்போ கிடைக்கும்? அடுத்து வந்து பீரியட் வந்து 2π divided by b. ஓகேவா, பாருங்களேன், y is equal to sin x எப்போ கிடைக்கும் அப்படின்னா d என்னவா போனோம், 0வா போனோம். அப்புறம் c 0வா போனோம், அப்புறம் b 1ஆ போனோம், a 1ஆ போனோம். இப்போ d க்கு 0, c க்கு 0, b க்கு 1, a க்கு 1 போடுங்களேன். எத்தனை ஆயிடும்? a க்கு 1 போட்டீங்கன்னா 1 ஆயிடுவானா? இவன் சைன் இருப்பானா? b க்கு 1 போடுங்க, b க்கு 1, 1 c க்கு 0, d க்கு 0. அப்ப என்ன கிடைச்சிருவான்? sin x ன்னு கிடைச்சிருவான். அப்போ ஆம்ப்ளிடியூட் யாரு 1, ஆம்ப்ளிடியூட் யாரு 1. நம்மளுக்கு இங்க வெர்டிகல் ஷிஃப்ட்டும் ஃபேஸ் ஷிஃப்ட்டும் 0, வெர்டிகல் ஷிஃப்ட்டும் ஃபேஸ் ஷிஃப்ட்டும் 0. அதாவது ஆரிஜின்ல இருந்து தான் அது மூவ் ஆகும். ஏன்னா வெர்டிகல் ஷிஃப்ட் 0, ஃபேஸ் ஷிஃப்ட் 0. ஆனா பை எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. பீரியட் வந்து 2π/b. நம்மளுக்கு b என்ன போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம். ஸோ 2π/1 அப்ப என்ன ஆயிடும், 2π ஆயிடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கிவன் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் யூ கேன் ஃபைண்ட் பீரியட், யூ கேன் ஃபைண்ட் ஆம்ப்ளிடியூட், யூ கேன் ஃபைண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட், யூ கேன் ஃபைண்ட் வெர்டிகல் ஷிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 2 sin x எடுத்துக்கோங்களேன். அப்ப பாருங்க, a என்னவா போயிட்டான், 2வா போயிட்டான். அப்பனா ஆம்ப்ளிடியூட் வந்து 2. ஆம்ப்ளிடியூட் என்ன அர்த்தம், சென்டர் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட்ல இருந்து கிராஃபோட ஹையஸ்ட் பாயிண்ட் பீக் என்னவா போறான், 2 டிஸ்டன்ஸ் போறான், 2 யூனிட்ஸ் இருக்கான். அதான் ஆம்ப்ளிடியூட் சொல்லுது. நீங்க அவனுக்கு c 0வா போயிட்டான், d 0வா போயிட்டான். கரெக்டா, அதாவது ஃபேஸ் ஷிஃப்ட்டும் 0, வெர்டிகல் ஷிஃப்ட்டும் 0, p மட்டும் இங்க 1ஆ போயிடுறான். இப்போ sin x plus 2 பாருங்களேன். இப்போ இது எப்போ வரும், கம்பேர் பண்ணுங்க, இது கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ c வந்து 2ஆ போறான், d வந்து 0வா போயிட்டான், b 1ஆ போறான், a வந்து 1ஆ போயிட்டான். ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து ஃபேஸ் ஷிஃப்டா இருக்கு, இந்த கிராஃப் ஃபேஸ் ஷிஃப்டா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு a என்னவா போயிடுறான், 1ஆ போயிடுறான். கரெக்டா, a என்னவா போயிடுறான், 1ஆ போயிடுறான். அப்ப ஆம்ப்ளிடியூட் 1. ஆம்ப்ளிடியூட் என்ன அர்த்தம், அப்ப அந்த கிராஃப் நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட் தான் இருப்பான். b வந்து 1ஆ போயிடுறான், c 0ஆ போயிடுறான். இப்போ ஃபேஸ் ஷிஃப்ட் இல்ல, வெர்டிகல் ஷிஃப்ட் இருக்கு. வெர்டிகல் ஷிஃப்ட் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. அப்ப என்ன சார், அதுக்கு என்ன சார் மீன், நீங்க வெர்டிகல் ஷிஃப்ட் ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்கு இப்ப படம் போட்டு காமிக்கலாமா? படம் போடலாம். இருங்க, என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க படம் போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஜியோஜீப்ரா போட்டுடணும். இது ஜியோஜீப்ரா அப்படின்னு போட்டீங்கன்னா கிராஃபிங் கால்குலேட்டர் உள்ள போகும். உள்ள போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணா போதும், y is equal to sin x போட்டீங்க அப்படின்னா கிராஃப் வந்துடும். ஓகேவா, சோ sin x ஓட கிராஃப் இதுதான், இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த மூணோட கிராஃப் மேல போட்டு பார்ப்போமா? முதல் கிராஃப் என்னது,2 sin x. இப்போ 2 sin x க்கு there is phase shift 0, vertical shift 0, ஆம்ப்ளிடியூட் வந்து 2ஆ போயிட்டான். ஓகேவா, அப்ப 2 sin x எப்படி பார்க்கலாமா இப்போ? சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, y is equal to டைப் பண்ணிங்க அவ்வளவுதான் கீபோர்ட்ல, sin 2x. பாருங்களேன், சோ அப்ப வந்துட்டான், sin 2x ஆயிட்டான். 2 sin x. ஓகே, y is equal to 2 sin x. ஓகேவா, சோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இதை மறைச்சிடுறேன். பாருங்க, இப்ப ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃப்ல எங்க இருக்கான், இங்க இருக்கான். கரெக்டா, ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கான், இங்க இருக்கான். இங்கதான் இருக்கான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல. பட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2. அப்ப ஆம்ப்ளிடியூட்னா என்னது, ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃப்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆம்ப்ளிடியூட். பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 2 இருக்கானா,
அதனாலதான் ஆம்ப்ளிடியூட் 2 வந்திருக்கான். ஸோ இது வந்து sin x ஓட கிராஃப். இப்போ இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ 1 தான். ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த எக்ஸாக்சிஸ் வரணும் அப்படின்னா நீங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும் 1 யூனிட் தான் வரணும். ஆம்ப்ளிடியூட் 1. ஆனா இங்க ஆம்ப்ளிடியூட் யாரு 2 sin x. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மறைச்சு விட்டுருவோம். ரெண்டுத்தையும் மறைச்சிட்டு இப்போ இந்த கிராஃப் போடுவோம். அதாவது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்த கிராஃபுக்கு. கரெக்டா? ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ sin x plus 2 போடுவோம். என்னது sin x plus 2. இப்போ y is equal to sin பிராக்கெட் போடுக்கணும். சரியா? பிராக்கெட் போடுக்கணும். x plus 2. பாருங்களேன், சூப்பரா வந்துச்சா? சோ என்ன இருக்கு அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சோ அப்போ x plus 2 0 இருக்கு பாத்தீங்களா? அப்ப x plus 2 எப்போ 0 ஆ போவோம்? x minus 2 ஆ இருக்கணும். கரெக்டா? x plus 2 0 ஆ போவோம். பாருங்க, x plus 2 எப்போ 0 ஆ போவோம்? x plus 2 எப்போ 0 ஆ போவோம் அப்படின்னா x என்னவா இருக்கணும்? minus 2 ஆ இருக்கணும். x என்னவா இருக்கணும்? minus 2 ஆ இருக்கணும். சோ இப்போ minus 2 ல 0 ஆ போதா? இங்க நமக்கு தெரியும்ல பீரியட் 2π அப்படின்னு. இப்போ கிராஃப் இங்கே போட ஆரம்பிங்க. கிராஃப இங்கே போட ஆரம்பிக்கணும். எப்பவுமே எங்க ஆரம்பிப்போம்? இங்கே ஆரம்பிப்போம். ஆமா தானே? பாருங்க, இப்போ sin x கிராஃப் போட்டோம் அப்படின்னா இங்க ஆரம்பிப்போம், இங்கே ஆரம்பிப்போம். இப்ப இங்கே ஆரம்பிச்சு அப்படியே போய் போவோமா? இப்ப என்ன பண்ண போறோம்? இங்கே ஆரம்பிக்க போறோம். -2 ல இருந்து. என்னது? -2 ல இருந்து ஆரம்பிக்க போறோம். அப்போ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஃபேஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? புரியுதா புரியலையா? இப்போ இதே sin x -2 வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? +2 ல இருந்து ஆரம்பிக்கணும். பாருங்க, +2 ல இருந்து ஆரம்பிக்கணும் கிராஃப். இப்போ +2 ல இருந்து சைன் கிராஃப் போட ஆரம்பிக்கணும் நீங்க. ஓகேவா? இந்த ஆரிஜின் என்ன ஆயிடும்? மூவ் ஆகுது. ஆரிஜின் மூவ் ஆகுது. எப்பயுமே இங்கே ஆரம்பிப்போமா? இங்கே ஆரம்பிப்போம். இங்க -2 இருந்தா +2 ல இருந்து ஆரம்பிங்க. இங்க -2 இருந்தா இங்க +2 இருந்தா இங்க -2 ல இருந்து ஆரம்பிங்க. sin x plus 5 என்ன அர்த்தம்? இங்க ஆரம்பிக்கணும். sin x minus 5 னா x minus 5 எப்போ 0 ஆ போகும்? x 5 ஆ போச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும்? 5 ல இருந்து ஆரம்பிக்கணும். என்னது? 5 ல இருந்து ஆரம்பிக்கணும். 5 ல இருந்து ஆரம்பிச்சு போட்டீங்க அப்படின்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு இதோட கிராஃப் வந்துடும். ஓகேவா? இது வந்து பீரியட் 2π ல. அப்ப என்ன ஆயிடும்? 5 ல இருந்து இங்க இருக்கும் தான் டிஸ்டிங்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? ரிப்பீட் ஆயிட்டே ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஆரிஜின் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எப்பயுமே ஆரிஜின் இங்க இருக்கும். இப்ப ஆரிஜின் எங்க போயிடுச்சு? 5க்கு போயிடுச்சு. அதாவது 0 0ன்ற பாயிண்ட் இங்க போயிடுச்சு. இப்ப இங்கே நீங்க சைன் கிராஃப் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? sin x minus 5 கிடைச்சிடும். அப்ப ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னா கிராஃப் என்ன ஆகுது? இப்படி இருக்கிற கிராஃப் இப்படி மூவ் ஆகுது, இல்ல இப்படி மூவ் ஆகுது, இல்ல இப்படி மூவ் ஆகுது, இல்ல இப்படி மூவ் ஆகுது. ஃபேஸ் என்ன ஆகுது? ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட். இப்போ 2 sin x plus என்ன அர்த்தம்? 2 sin x minus என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். ஃபேஸும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆம்ப்ளிடியூட் என்ன ஆயிடுச்சு? ரைஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு ரைஸ் பண்ணியிருக்கேன்? 2 ரைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, வெறும் sin x minus 5 னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஆம்ப்ளிடியூட் வந்து 5. சோ அப்போ ஆம்ப்ளிடியூட் 2 கொடுத்திருக்கேன். சோ ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃப்ல இருந்து இந்த x ஆக்சிஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 னு கொடுத்திருக்கேன். நான் ஃபேஸ் ஷிஃப்ட் நான் ஆம்ப்ளிடியூட வந்து நான் 5 னு போட்டேன் அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 25 வேணாம் 5 போடுறேன். சூப்பரா? பாருங்க 5. இப்போ இங்கே என்ன ஆயிடும்? எனக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஹைட் வந்து 5 இருக்கும். ஆரிஜின் வந்து 5 ல ஆரம்பிக்கும். சோ இங்க இருந்து என்ன பண்ணணும்? நீங்க சைனஸ் கிராஃப போட்டு வரணும். இதுதான் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட். அடுத்து வந்து வெர்டிகல் ஷிஃப்ட். என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபேஸ் அது கிராஃப் இப்படி மூவ் ஆகுது. கரெக்டா? ஒன்லி ஹாரிசான்டலா மூவ் ஆகுது. இப்போ வெர்டிகலா மூவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். sin x plus 3 ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. sin of x plus 2 இது sin x plus 3 ரெண்டும் டிஃபரெண்ட். இப்போ sin x plus 3 போடலாமா? எப்படி பார்க்கலாமா? இதெல்லாம் மறைச்சு விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? sin x plus 3 போடுவோம். இது வேணா. இப்போ என்ன போடுவோம்? sin x plus 3 போடுவோம். சூப்பரா? சோ அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு 3 யூனிட் மேல போயிடுச்சு. அதாவது ஆரிஜின்ல இருந்து 3 யூனிட் மேல போயிடுச்சு. இப்ப இங்க இருந்து என்ன பண்ணணும்? இப்போ கிராஃப் போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? இங்க வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல கிராஃப் போட ஆரம்பிக்கணும். இதுவே நீங்க ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன பண்ணுவீங்க? x minus 5 இருந்தா +5க்கு பாயிண்ட வச்சு நீங்க கிராஃப் போட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அது வந்து 0 எங்க போகுதுன்னு பார்க்கணும். இங்க எப்படி கிடையாது. ஓகேவா? 3 யூனிட்ஸ் மேல மூவ் பண்ணி சைனஸ் கிராஃப் போடணும். அப்ப sin x minus 3 அர்த்தம்? -3 னா அவ்வளவுதான்.
3 யூனிட் கீழே வந்து கீழே இருந்து இப்போ இந்த பாயிண்ட் சென்டரா வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணணும், நீங்க சைனஸ் கிராஃப் போட ஆரம்பிக்கணும். இங்க இருந்து சைனஸ் கிராஃப் போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2னா சைன் எக்ஸ் பிளஸ் 2னா அவ்வளவுதான், 2 யூனிட்ஸ் மேல மூவ் ஆகும். வெர்டிகல் ஷிஃப்ட்னா சாரி ஃபேஸ் ஷிஃப்ட்னா கிராஃப் இப்படி மூவ் ஆகுது, வெர்டிகல் ஷிஃப்ட்னா இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்மட் ஃபார் சைன் ஃபங்க்ஷன். அப்ப யாரா உங்ககிட்ட சைன் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், அது மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. சைன் எப்பப்பெல்லாம் 0 ஆகுதுன்னு சொல்லணும், சைன் எப்பப்பெல்லாம் 1 ஆகுதுன்னு சொல்லணும். நீங்க ஜேஇ எக்ஸாமுக்கு இப்படி படிச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சைன் எப்பப்பெல்லாம் 1 போகும், எப்பப்பெல்லாம் -1 போகும். சைனஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனு. ஜெனரல் ஃபார்மட் ஃபார் சைன் ஃபங்க்ஷன் வந்து a இன்டூ சைன் bx பிளஸ் c பிளஸ் d. இங்க பாருங்க, pன்றது நான் சொல்லல, cன்றது ஃபேஸ் ஷிஃப்ட். சைன் எக்ஸ் பிளஸ் சைனுக்குள்ள இருந்து அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும், அதாவது இப்படி மூவ் ஆகும் கிராஃப். பிளஸ் தனியா இருந்ததுன்னா மேலேயும் கீழே மூவ் ஆகும். பீன்றது என்னது, பீரியட் குறிக்குது. 2π/bன்றது பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சைன் 2x போடலாமா, சைன் 2x இது பாத்தீங்க அப்படின்னா இதோட பீரியட் பாருங்களேன் பை தான். இதோட பீரியட் வந்து பை தான். ஏன்னா பாருங்க, இங்க இருந்து இங்க வருது, அவ்வளவுதான். இங்க இருந்து இங்க வருது, அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். பாருங்க, சாரி, இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் டிஸ்டிங்டா இருக்கு. கரெக்டா? இதுதான் வந்து யாரு, இது. சோ அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் வருதா? ஆமா, 2π/b. ஆமா பாருங்க, இங்க வரைக்கும் கரெக்டா இருக்கு. இங்க வரைக்கும் வருது, இங்க வரைக்கும் டிஸ்டிங்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எழுது, திரும்ப ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எழுது, திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பீரியட் வந்து பை. ஓகேவா? ஆஃப்டர் எவ்வளவு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங்கோ அந்த நம்பர் தான் என்னது, பீரியட். ஸோ அப்போ இதோட பீரியட் வந்து என்னது, 2π/b. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம போறோம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ sin x ஓட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டோம். அப்போ இதுதான் ஜெனரல் ஃபார்மட் ஃபார் சைன் ஃபங்க்ஷன். ஆம்ப்ளிடியூட்னா வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிராஃபுக்கும் சென்ட்ரல் லைனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூடு. ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து எவ்வளவு மூவ் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் போடலாமா? லெட் அஸ் சே y is equal to 2 sin x plus 2 plus 3. இது கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஃபேஸ் எங்க ஷிஃப்ட் ஆகுது, -2 ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டா? x plus 2 0 போவோம், -2க்கு போடணும். இப்போ -2ல ஆரம்பிக்கணும். இருக்கு, -2ல ஆரம்பிக்கணும். பட் இங்க வெர்டிகல் ஷிஃப்டும் இருக்குங்க. இது பாத்தீங்க அப்படின்னா +0ல இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு, வெர்டிகல் ஷிஃப்டும் இருக்கு. வெர்டிகல் ஷிஃப்ட்ல இருக்கு 3 இருக்கு. அப்ப -2 3, அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட். எனக்கு போடுறேன் பாருங்க, y is equal to 2 sin x plus 2 plus 3. ஓகேவா? இதெல்லாம் மறைச்சிடலாம். பாருங்க. சோ அப்போ முதல்ல ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோ, -2. ஸோ -2ல என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? -2ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ -2, இப்போ இந்த ஷிஃப்ட் எவ்வளோ, வெர்டிகல் ஷிஃப்ட் எவ்வளோ, 3. ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து மொத்தமா இருக்கு, 2 இந்த 2 வந்து மொத்தமா இருக்கு. ஸோ இப்போ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா sin x plus 2 plus 3. ஸோ அப்போ -2 எங்க இருக்கு, இங்க இருக்கா? ஓகே. இப்போ வெர்டிகல் ஷிஃப்ட் எவ்வளோ, 3. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்க ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? இங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்க என்ன பண்ணணும், நீங்க சைனஸ் கிராஃப் பண்ணணும். அவ்வளவுதான், இங்க இருந்து சைனஸ் கிராஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ sin x ஓட ஃபுல் பிஹேவியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். sin x ஓட ஃபுல் பிஹேவியர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது sin inverse x ஓட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். sin inverse x ஓட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அது sin inverse x ஓட ப்ராப்பர்ட்டி போட ஆரம்பிச்சுட்டு அதோட ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பாருங்க, இப்போ y is equal to sin inverse x கிராஃப் போடலாம். y is equal to sin inverse x ஓட கிராஃப் போடலாம். ஓகேவா? ஓகே. இத நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது போன வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பாருங்க, y is equal to sin inverse x.
ஓகேவா? இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்களேன். இதுதான் y = sin x கிராஃப், கரெக்டா? இதுதான் வந்து y = sin x ஓட கிராஃப். நான் எப்படி போனோம்னு சொன்ன அந்த கிராஃபை, இந்த கிராஃப் தெரிஞ்சிச்சு. இப்போ y = sin inverse x கிராஃப் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா போதும், இதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணா போதும். அதாவது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா போதும். அதானே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா போதும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது 90 ரொட்டேட் பண்ண போறேன். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், சைன் இன்வர்ஸ் கிராஃப் கிடைச்சிடும். ஸோ அப்போ ஏ,பி பேரு எஃப்ல இருந்தது அப்படின்னா பி, ஏ எங்க இருக்கும், எஃப் இன்வர்ஸ்ல இருக்கும். ஓகேவா? எஃப் இன்வர்ஸ்ல இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ எப்ப நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ் கிடைக்கும், எப்போ இன்வர்ஸ் கிடைக்கும் sin x-க்கு, டொமைன் எங்க இருக்கணும், இந்த டொமைன்ல மட்டும்தான். ஓகேவா? -π/2 to +π/2 இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும் ஃபங்க்ஷனு 1 to 1 இருக்கும், as well as on to இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டொமைன் வந்து பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் exist if f is a function from எங்க இருக்கணும், -π/2 to +π/2, கோடொமைன் வந்து என்னவா இருக்கணும், -1 to 1 இருக்கும். அப்பதான் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், 1 to 1 ஆகவும் இருக்கும், on to ஆகவும் இருக்கும். ஏவா இது -π/2 π/2 மட்டும் தான் இருக்கணுமா, கிடையாது. π/2 to 3π/2 இருக்கலாம், இல்ல 3π/2 to 5π/2 இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அப்ப a, b இங்க இருந்துச்சுன்னா sin இன்வர்ஸ் என்னவா இருக்கும், b, a இருக்கும். சோ அப்ப இந்த பாயிண்ட் என்ன ஆயிடும், இந்த கிராஃப் எப்படி கொண்டு வரலாம், நீங்க ரொட்டேட் பண்ணா போதும், ரொட்டேட்டட் பை 90 டிகிரி ரைட், அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து யார், எனக்கு sin இன்வர்ஸ் x ஓட கிராஃப். ஓகேவா? இதுதான் வந்து y = sin inverse x கிராஃப். ஓகேவா? பாருங்க. அப்ப டொமைன் யார் பாத்தீங்க அப்படின்னா இவன் 1, இவன் -1. ஓகேவா? sin 0க்கு 0, π/2க்கு 1, π-க்கு 0, -π-க்கு 0, இவன் -π/2 இருப்பான், -π/2க்கு -1, இவன் -3π/2 இருப்பான், அவன் +1. அப்ப என்ன, இதுதான் வந்து எனக்கு y = sin inverse x ஓட கிராஃப். ஓகேவா? சோ இப்ப sin inverse x ஓட டொமைன் யாரு, sin inverse x ஓட டொமைன் யாரு? சோ இப்ப if y = sin inverse x, எனக்கு டொமைன் யாரா போயிடுவா, sin x ஓட டொமைன், இந்த டொமைன்ல தான் எனக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப இன்வர்ஸ் தானே ஆயிடும், இது இங்க போயிடும், அது இங்க வந்துடும். சோ இப்ப டொமைன் யாரா போயிடுவான், -1 to 1 போயிடுவான். ரேஞ்ச் வந்து -π/2 to π/2. ஓகேவா? பாருங்க, டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. அதாவது இந்த இடத்துல தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ -π/2 எங்க இருக்கும், இவன் π/2, இவன் -π/2. அப்ப இது மட்டும்தான் எனக்கு, இதுதான் வந்து sin inverse x ஓட கிராஃப் when the domain is -π/2 to +π/2. ஓகேவா? அதாவது ஆக்சுவலா ஃபுல்லா sin inverse x ஓட கிராஃப் தான். இந்த டொமைன்ல மட்டும், இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது -1 to 1 இதுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கும், எனக்கு இங்க இருக்கும். ஓகேவா? சோ கன்க்ளூஷன் எது அப்படின்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா f is a function from -π/2 to π/2 to -1 to 1 இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், f of x = sin x. இந்த டொமைன்ல f என்னவா இருக்கும், f is 1 to 1 and on to நேத்து பார்த்தோம். ஓகேவா? so therefore inverse exists. so inverse exists அப்படின்னா sin inverse of x exists. அப்ப inverse exist என்ன அர்த்தம், இங்க இருந்து இதுக்கு போக முடியும். இப்ப இங்க இருந்து இதுக்கு போனோம் அப்படின்னா sin inverse of x is a function from -1, 1 to -π/2 to +π/2. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, இந்த டொமைன்ல மட்டும் தான் எனக்கு இன்வெர்ஸ் கிடைப்பான்னு கிடையாது. ஓகேவா? சோ இட் கேன் பி -π/2 to π/2, இட் கேன் பி π/2 to 3π/2. இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். ஓகேவா? சோ இப்போ இந்த டொமைனுக்கு வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் பேர் இருக்க போறோம். இது பிரின்சிபல்
வேல்யூ பிரான்ச், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னு பேர் ஓகேவா. ஸோ sin x sin inverse x டொமைன் வந்து -1 1, ரேஞ்ச் வந்து -5/2 to +5/2, பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் வந்து -5/2 to +5/2 ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா sin ஆஃப் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா sin inverse of x, அது sin inverse of x, sin inverse of x வந்து x ஓகேவா, when modulus of x less than 1. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து sin inverse of sin x வந்து x if x lies between -π/2 to +π/2. It can be strictly less than -π/2 to +π/2, and it will be pi minus x if x lies between π/2 to 3π/2. ஓகேவா. என்ன சார் இது sin of x x, அதாவது sin x னா கிராஃப் இப்படி இருக்கும் ஓகேவா. sin inverse x னா கிராஃப் இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் சார்? sin inverse of x, sin inverse of x அது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா x ஆ தான் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது கரெக்டா. இப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா f composite f inverse of x is equal to identity. இது நான் படிச்சிருப்போம் ஓகேவா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஓகேவா. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் யாரு? f of x. So அப்போ f composite f inverse of x is equal to என்ன வரும்? x தான் வரும் கரெக்டா. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் யாரு? x ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் f of x equal to x தான் நமக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம பேசிக் ஸ்டார்ல படிச்சிருப்போம். ஸோ எப்பயுமே இந்த ப்ராப்பர்ட்டி படி f composite f inverse of x என்னவா இருக்கும்? x ஆ தான் இருக்கும் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு f sin x அப்பனா அர்த்தம் f composite என்ன அர்த்தம்? f of f inverse of x is equal to x. நம்மளுக்கு f by sin x போடுங்க, என்ன ஆயிடும்? sin inverse of x is equal to x. வந்துருச்சா ப்ராப்பர்ட்டி? நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? f composite f inverse வந்து என்னவா இருக்கும்? ஐடென்டிட்டியா இருக்கும். ஐடென்டிட்டினா வந்து x ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா இருக்கும். இப்போ f composite f inverse என்னது? f of f inverse of x equal to, இப்போ f by sin போட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துரும் ஓகேவா. ஓகே, அப்ப இங்க பாருங்க sin inverse of sin x, இது பாருங்க f inverse of f ஓகேவா. சோ அப்ப f inverse of f வந்து x எப்போனா when x lies between -π/2 to π/2, and it will be pi minus x if x lies between π/2 to 3π/2. வந்து கிராஃப் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. sin inverse x, sin inverse x இது அழிச்சிருவோம் ஓகேவா. sin inverse x, sin inverse x சூப்பரா பாருங்களா. என்ன வந்துட்டான்? which is line. இதுதானே? இது என்ன லைன்? y is equal to x லைன் தானே இது? y is equal to x லைன் தானே இது? சோ இப்போ sin கிராஃப் போட்டிங்க அப்படின்னா which is nothing but என்ன வரா? y is equal to x. ரேஞ்ச் என்ன போறான் பாருங்க, -1 to 1 குள்ள தான் இருக்கும் அந்த லைன். சோ அப்போ கரெக்டான ப்ராப்ளம் வந்துருச்சா? சோ இப்போ sin is x mod x less than 1 அப்படினா அர்த்தம் -1 less than x is less than 1. அதான் அர்த்தம் mod x less than 1 தான். சோ அப்போ it will be x where x lies between -1 and 1. சோ x னா அர்த்தம் நீங்க ஃபங்க்ஷனா பார்க்கணும். ஃபங்க்ஷனா பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன வரும் பாருங்க, -1 to 1 குள்ள y is equal to x line. So sin of x nothing but an identity function. இப்போ இதுவே sin inverse of sin x போடுங்களேன். sin inverse of sin x போடுங்களேன். sin நீங்க பவர் பண்ணோம் அப்படின்னா நீங்க shift 6 அமுக்கணும். shift 6 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்துடும். அந்த கேப்ல -1 போடணும் ஓகேவா. sin inverse of sin x செம்மையா வருது இந்த கிராஃப்.
இப்போ நம்ம அந்த இதை மட்டும் போட்டுருவோம், இதை எடுத்துருவோம் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்களேன். ஸோ ஒரு கிராஃப் படி பாத்தீங்க அப்படின்னா எப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் y = x, கரெக்டா? இந்த லைன் என்னது? y = x லைன் தானே? ஆமா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து 1.5 சொல்லக்கூடாது, 1.5 கிடையாது. நீங்க நல்லா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா எங்க இருப்பான்? சம்திங் எங்கன்னா 1.6 1.7 இருப்பான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் y = x, ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன போறான்? -1.57 சம்திங் போறான். ஸோ அப்போ இதை π/2 கொடுக்கலாமா? π/2 அப்படின்னா 3.14 டிவைட் பை 2 பாருங்களேன். கால்குலேட்டர் போடலாம். ஸோ பைனா 3.14 அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்ராக்சிமேட்லி 3.14 டிவைடட் பை 2, கரெக்டா? டிவைடட் பை 2. ஸோ என்ன வரான் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1.57 வரான். பாருங்களேன், கரெக்டா வந்தா மாதிரிலாம் 1.57, ஓகேவா? ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் வந்து -1.57 இருந்து +1.57 வந்து y = x, கரெக்டா? வந்துச்சா பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. sin inverse sinus it will be x when x lies between -π/2 to +π/2, and it will be π minus x when x lies between 5/2 to 3π/2. மேக்ஸிமம் பாருங்க, செம்மையா இருக்காங்க கிராஃப் பாருங்க. இதுதான் வந்து என்னது கம்மி விளையாடுற மாதிரி இருக்குல்ல, சூப்பர். இப்போ இந்த மாதிரி கிராஃப்லாம் நீங்க கொண்டு என்ன பண்ணணும்? sin inverse sin x போட்டீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்துடும். பாருடா, நீங்க சொல்லுவான் டைகிராம் நான் கையில போடுறேன், நான் மாத்து வாடிக்கெல்லாம் போடுறேன் பாரு அந்த டைகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கான்? இந்த இடத்துல வந்து y = x இருக்கான். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா π - x இருக்கான். இந்த இடத்துல வந்து π - x இருக்கான், ஓகேவா? ஸோ இது யாரு? π/2ல இருந்து 3π/2 வந்து இப்படி வரான் லைன். இப்படி வந்தா லைன் அப்படின்னா அது வந்து π - x சொல்லுவோம், அது π - x சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ sin inverse of sin x வந்து x. If x lies between -π/2 to +π/2, it will be π - x if π/2 is less than x less than 3π/2. ஓகேவா? போயிட்டே இருக்கும். இது π/2 ல 3/2 5 - x. ஸோ அப்போ அதே மாதிரி ஒன்னொருத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ தேவையில்லை, இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? -π/2ல இருந்து இது வரைக்கும் x, அது பார்த்து தெரிஞ்சிச்சு பாருங்க. மைனஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் x, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் π - x. இங்க இருந்து இங்க இருக்கு என்னவா இருக்கும்? y = சொல்லக்கூடாது. y = x னா ஆரிஜின்ல மூவ் ஆகணும். பட் இந்த லைன் என்ன போல ஆரிஜின்ல மூவ் ஆகல, அப்ப வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. இப்போ இந்த டொமைன்ல வந்து x, இந்த டொமைன்ல வந்து π - x. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ fourth ப்ராப்பர்ட்டி, sin inverse of x is odd function. sin inverse x is an odd function. என்ன சார், sin x odd function எனக்கு தெரியும், sin x odd function எனக்கு தெரியும். sin inverse of x odd functionா? அப்படியா சார்? அப்பனா f of x வந்து எனக்கு யார்? இப்போ sin inverse of x. இப்போ f of -x போட்டு -f of x வந்துருச்சு அப்படின்னா I can say this f is odd function. I can say this x is odd function. ஓகேவா? இப்போ நான் போறேன், ப்ரூவ் பண்ண போறேன். இதை ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப நான் ப்ரூவ் பண்ணணும், f of minus sin inverse of x is same as minus sin inverse of x நான் சொல்லணும். அதான் சொல்லணும், f of minus x. so minus x சாரி இங்க கழிச்சிரும். x minus x போடுங்க. f of sin inverse of minus x, கரெக்டா? f of minus x என்ன அர்த்தம்? x minus x போடணும். எனக்கு என்ன வரணும்? minus sin inverse of x வந்துச்சு அப்படின்னா I can say this is odd function. I can say this is odd function. என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ண போறேன். so let theta is equal to sin inverse of x. ஓகேவா? minus x எடுத்துக்கோம். let theta is equal to sin inverse of minus x எடுத்துக்கோம். ஓகேவா? eraser. let theta is equal to sin inverse of minus x எடுத்துக்கோம். ஓகேவா? ஓகே. என்ன சொல்லணும்? இது நான் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லணும். இதை நான் வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? ஓகே.
ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ சைன் எக்ஸை கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆயிடும்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆயிடும். கரெக்டா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x is equal to minus sin theta. So but this implies x is equal to sin of minus theta ன்னு போடலாமா? ஏன்னா sin of minus theta வந்து sin of minus theta வந்து minus sin theta. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா minus theta. This implies minus theta is equal to sin inverse of x ன்னு போடலாமா? அதாவது sin மட்டும் சேர்த்து கொண்டு போறேன். ஓகேவா? அப்ப minus theta is equal to sin inverse of x. So but this implies theta is equal to minus sin inverse of x. So theta என்ன அசியூம் பண்ண sin inverse of எங்க f போட கூடாதுல. theta வந்து யாரு? sin inverse of minus x. So sin inverse of minus x equal to minus sin inverse of x. ப்ரூவ் பண்ணிட்டேனா? ஓகே. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணனும். f of minus x வந்து minus f of x ன்னு சொல்லணும். நம்ம இங்க f of x யாரு? sin inverse of x. f of minus x என்ன ஆயிடும்? sin inverse of minus x. f போட கூடாது. ஓகேவா? is equal to minus f of x minus f of x யாரு? sin inverse of x. பாருங்க. sin inverse of minus x is equal to minus sin inverse of x. So this implies sin inverse of x is odd function. இதெல்லாம் தேவையில்லை எக்ஸாம்ல. ஓகேவா? உங்களுக்கு புரியணும்ல, அதனால சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? போட ஆரம்பிக்கலாமா? ஸோ முக்கியமான 4 ப்ராப்பர்ட்டி வந்து sin inverse of x ஓட டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் வந்து -π/2 to π/2. இதை வந்து பிரின்சிபல் ரேஞ்ச் சொல்லுவோம். sin inverse of x வந்து x. அது எங்க இருக்கும்? x -1 தான் இருக்கும். அப்புறம் sin inverse முதல்ல sin inverse வச்சீங்கன்னா -π/2 to π/2 வந்து x ஆ இருக்கும். π/2 3π/2 வந்து π - x ஆ இருக்கும். ஓகேவா? fourth ப்ராப்பர்ட்டி வந்து sin inverse of x is a odd function. ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்ளம் போட ஆரம்பிப்போம். அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட ஆரம்பிப்போம். ஓகேவா? போடுவோமா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஓகே. Find the principal values of sin inverse of -1/2 in degree and radian. நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா sin inverse of x வந்து is a function. It will be from -1,1 to -π/2 to +π/2. ஓகேவா? இது வந்து இதுலயும் என்ன இருக்கும்? டிஃபைன் பண்ணலாம். இதுல வந்து பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்க வர வேல்யூஸ்லாம். Find the principal values of sin inverse of -1/2. Okay. So let y is equal to sin inverse of -1/2. Okay. This implies sin inverse ஆயிடும். sin y is equal to -1/2 ஆயிடும். ஓகேவா? ஓகே. நம்ம y கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஓகே. So this implies sin y is equal to sin எப்போ -1/2 வரும்? sin எப்போ -1/2 வரும்? sin எப்போ -1/2 அப்படின்னா sin -30 டிகிரி. கரெக்ட்டா? -30 டிகிரில என்னவா இருக்கும்? அது sin of -30 டிகிரி. ஓகேவா? This implies y is equal to -30 degree. This implies y is equal to -π/6. ஓகேவா? இதுதான் யாரு? -π/6. ஓகேவா? சோ இப்போ sin inverse of -1/2 வேல்யூ வந்து -π/6. ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப் கூட சொல்லிடலாம். நீங்க அது கிராஃப் கூட சொல்லிடலாம். பாருங்களேன். நம்ம -1/2 வரணும். கரெக்ட்டா? -1/2 எங்க இருக்கும்? இங்க பாருங்க. இந்த கிராஃப்ல -1/2 எங்க இருக்குன்னு பாருங்க. சோ -1/2 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். -1/2 எங்க இருக்கும்? ஓகே. இங்க பாருங்க. -1/2 எங்க இருக்குமா? சோ இப்போ இந்த வேல்யூ என்ன போறோம் அப்படின்னா -π/6 போறோம். ஆமா தானே? -π/6 அந்த வேல்யூ மைனஸ் தானே இங்க இருக்குதெல்லாம். ஓகேவா? சோ -π/6 போயிடும். அதான் மீனிங் அதுக்கு.
ஓகே. ஸோ நம்ம ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சைன் வந்து -6. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 if it exists. ஓகே. ஸோ let y is equal to sin inverse of 2. ஓகேவா? so this implies sin y ஆயிடும் 2 ஆயிடும். ஓகேவா? இது not possible. ஏன் not possible? ஏன்னா range of sin என்னது -1 to 1 தான். அதாவது sin x க்கு நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதோட ஆன்சர் என்ன வரும்? in between -1 to 1 தான் வரும். so 2 வந்து சான்ஸே கிடையாது. ஓகேவா? this does not belong to range of sin which is -1, 1. so 2 does not belong to -1, 1. so therefore does not exist. the principle does not exist. அதாவது sin inverse of 2 வர மாதிரி ஆன்சரே வராது. அப்படிதானே? பாருங்க கிராஃப்ல பாருங்க sin inverse of 2 வருமா? வராது. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் என்ன வரும்? -1 to 1 தான் வேல்யூ வரும். ஸோ 2னா சம்திங் என்ன இங்கே இருக்குமா? ஸோ 2க்கு என்ன இருக்காது? எந்த வேல்யூமே இருக்காது கிராஃப்ல. ஸோ அப்போ 2க்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எப்பவும் -1 to 1 தான் இருக்கும், டொமைன் இருக்கும். பட் ஆனால் 2க்கு கிடைக்காது. ஸோ தேர்ஃபோர் sin inverse of 2 does not exist. ஆனால் -6 இருக்கு. ஆனால் -1/2 எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா -1/2 lies between -1 and 1 டொமைன்ல. ஓகே. இப்போ அடுத்து find the principal values of அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்னொன்னா போடுவோம். find the principal values of sin inverse of 1/√2. ஃபர்ஸ்ட் போடுவோம். என்ன கண்டுபிடிப்போம்? sin inverse of 1/√2. ஓகேவா? ஓகே. so let the principal value be y is equal to let y be the principal value. Okay. so this implies for sin y என்னையும் sin y is equal to 1/√2 ஆயிடும். அதாவது sin as எவ்வளவு கேட்டேன்? sin 1/√2 ஆயிடும். this implies sin y is equal to sin எப்போ 1/√2 வரும்? sin வந்து 1/2 1/√2 √3/2. இவன் 30, இவன் 45, இவன் 60. இது வந்து sin. கரெக்டா? இப்போ sin 1/√2 எப்போ வரும்னா இது வந்து sin 45 டிகிரி. கரெக்டா? sin 45 டிகிரி 1/√2. this implies y is equal to 45 degree or y can be pi/4. ஓகேவா? y is equal to pi/4. அதாவது क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா 1/√2க்கு என்ன வேல்யூன்னு கேக்குறாங்க. நம்ம கிராஃப்லயே பார்த்துக்கலாம் பாருங்களேன். இப்போ 1/√2னா √2னா வந்து 1.414. 1/√2னா 0.7 வரும். 0.7 கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்போ 0.7 எங்க இருக்கும்? சம்திங் 0.7 எங்க இருக்குமா? 0.7 ஆனால் சம்திங் எங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இது கரஸ்பாண்டிங் என்னது? சம்திங் எங்கன்னா இங்கே வருது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வேல்யூ அப்படின்னு சாரி இங்கே வருது இல்லை? ஓகே. நெக்ஸ்ட் சம் போடுவோமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் வந்து sin inverse of sin -pi/3. நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும்? sin inverse of sin x. sin inverse of sin x. ஆமாதானே? sin inverse of sin x. sin inverse of sin x னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? sin inverse sin x தானே? பாருங்க. நோட் எழுதிட்டானே. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. செகண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க இன்வர்ஸ்ல. செகண்டும் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா sin inverse of sin x என்னது? sin inverse of sin x. This will be equal to x if x lies between -pi/2 to +pi/2. It will be pi minus x if x lies between pi/2 to 3pi/2. Correct? 3pi/2. So sin inverse of sin x. Now x யாரு? -pi/3. -pi/3. இப்போ அந்த -pi/3 இதுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா இதுக்குள்ள தான் இருக்கு. ஆமாதானே? ஏன்னா நம்மளுக்கு -pi இருக்குன்னா அர்த்தம் -3.14/3 approximately. ஸோ approximately வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1.00 சம்திங் இருக்கும். ஓகேவா? 1.00
-1.00 இருக்கும். ஓகேவா? ஸோ இது யாரு π/2 அர்த்தம் 3.14. இது வந்து அப்ராக்சிமேட்லி -1.5 to 1.5 இருக்கும். ஸோ அப்போ -1 இருக்கு, இது உள்ளதான் இருக்கு. ஸோ அப்போ sin inverse of sin x ஆயிடும், x ஆயிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது என்ன ஆயிடும் அப்படின்னா -π/3 ஆயிடும். அவ்வளவுதான். ஏன்னா sin inverse of sin x it will be x if x lies between -π/2 to π/2. ஸோ நமக்கு என்ன இருக்கு, x π/3. ஸோ -π/3 வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடும், x ஆகும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க, தேர்ட் சம் பாருங்க. sin inverse of sin 5π/6. sin inverse of sin 5π/6. ஸோ நமக்கு x யார், நமக்கு இங்க x வந்து 5π/6. ஓகேவா? இது எங்க இருக்கும், இது எங்க இருக்கும், இங்க இருக்கு. கரெக்டா? ஏன்னா 5 into 3.14 divided by 6. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும், 15 point something அப்படியே போயிடும், divided by 6. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடும், 2 point something போயிடும், 2 point something. அப்போ எங்க இருக்கும், வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்தா இதோட வேல்யூ என்னது, π-x, π-x. நம்ம x யாரு, 5π/6. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும், 6π minus 5π/6 which is equal to π/6. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து -π/3 அதே தான் வரும், இங்கே π/6 வரும். ஓகேவா? லாஸ்ட் எக்ஸாம் போவோமா, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, find the domain of sin inverse of 2 minus x square. sin inverse of 2 minus x square. இப்போ நமக்கு தெரியும் sin inverse of x ஓட டொமைன் யாரு, sin inverse of x ஓட டொமைன் வந்து யாரு, -1 to 1 ல இருந்து ரேஞ்ச் யாரு, -π/2 to +π/2. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து -1 to 1 குள்ள இருந்தது அப்படின்னா டொமைன் அதான். ஓகேவா? we know that domain of sin inverse of x is இது எங்க இருக்கணும், -1 ல இருந்து 1 குள்ள இருக்கணும். கரெக்டா? -1 இருக்கலாம், 1 இருக்கலாம். நான் என்ன போட்டேன், நானு less than or equal to போட்டாச்சு. ஸோ அப்போ domain of sin inverse of 2 minus 3x square. ஸோ அப்போ என்னவா இருக்கணும், இந்த வேல்யூ என்னவா இருக்கணும், x பதில் என்ன இருக்கீங்க, 2 minus 3x square இருக்கு. ஸோ அப்போ whenever -1 is less than 2 minus 3x square is less than 1. அதாவது இந்த வேல்யூ வந்து -1 to 1 குள்ள இருக்குது அப்படின்னா for what values of x அந்த டொமைன் வந்து, அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ வந்து -1 to 1 குள்ள இருக்கோ அந்த எக்ஸ் எல்லாமே அது டொமைன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 2 minus 3x ஓட வேல்யூ வந்து -1 to 1 இருக்கணும். ஸோ இப்போ 2 வச்சை கொண்டு போங்க ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ 2 வச்சை கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 -1 is less than or equal to, இங்க 2 இருக்கா, ஸோ இது என்ன பண்ணுறாங்க, -2 என்ன பண்ணுங்க, மொத்தமா ஆட் பண்ணுங்க. இப்போ இங்க -2 ஆட் பண்ணா -3 ஆயிடுமா, இது 0 ஆயிடும். இது என்ன ஆயிடும், -2 மென்ஷன் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடும், -3 is less than or equal to -3x square is less than or equal to -1 ஆயிடும். கரெக்டா? -3 ரெண்டா போட்டோம்னா -3 is less than or equal to, செக் பண்ணிப்போம். -2 பண்ணும்போது 2வா -3. ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மொத்தமா என்ன பண்ணிருக்கேன், -2 ஆட் பண்ணிருக்கேன் இந்த இடம் ஃபுல்லா. -1 -2 is less than or equal to 2 minus 3x square -2 is less than or equal to 1 minus 2. அதாவது -2 மொத்தமா ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டேர்மோட. ஸோ இது -3 ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும், இது என்ன ஆயிடும், -1 ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ தனித்தனியா போட்டுக்கலாமா, ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதான் ஏ. ஓகேவா? ஸோ -3 is less than or equal to -3x square ஒன்று and -3x square is less than or equal to -1. கரெக்டா? ஓகே. ஸோ -3 is less than or equal to -3x square
minus 3x square is less than or equal to 1. Okay, minus 3 is less than or equal to minus 3x square. இப்போ நான் சைன்ஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? சைன் கேன்சல் பண்ண அப்படின்னா 3 இஸ் கிரேட்டர் than or equal to 3x square ஆயிடும். கரெக்டா? லெஸ் than or equal to என்ன ஆயிடும்? கிரேட்டர் than or equal to ஆயிடும். அதே மாதிரி இங்க நான் சைன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இது என்ன ஆயிடும்? 3x square is greater than or equal to 1 ஆயிடும். அதாவது மைனஸ் மீன்ஸ் அப்படியே அடிச்சிட கூடாது. இங்க ஈக்குவாலிட்டி இருக்கு. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்இக்வாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணணும். less than or equal to greater than or equal to ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? 3 is greater than or equal to 3x square. ஓகேவா? we need to solve for x. we need to solve for x. okay. so but 3 is greater than or equal to 3x square. right? the 3 cancel பண்ணிச்சு நம்ம அடுத்து பார்ப்போமா? so 1 is greater than or equal to x square. 1 is greater than or equal to x square. This implies x square is less than or equal to 1. Okay, 1 is greater than or equal to x square na x square less than 1. இப்போ எது ஆயிடும்? x square is greater than or equal to 1 by 3. கரெக்டா? 3 எதுக்கு வந்துருங்க. So இப்போ x square is less than 1, x square is greater than or equal to 1 by 3. Okay. ஓகேவா? so x square is less than or equal to 1. அதுக்கப்புறம் வந்து x square is greater than or equal to 1 by root 3. இவாங்க ரெண்டு ரிசல்ட் இருக்கு. x square is less than a அப்படின்னா minus a is less than x is less than a. இதுவா அது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதெல்லாம் நீங்க லாஸ்ட் டைம்ல படிச்சிருப்பீங்க குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டில. x square is greater than a அப்படின்னா இதோட இன்டர்வல் வந்து minus infinity to root a union root a to infinity. ஓகேவா? minus infinity to root a அப்புறம் root a to infinity செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. செக் பண்ணிக்கலாம். so x square minus infinity to minus infinity to root a to infinity less than போயிடுச்சு அப்படின்னா x square less than போயிடுச்சு அப்படின்னா minus a. கரெக்ட். ஸோ ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு இன்இக்வாலிட்டி தான் லான்ச் என்ன படிச்சிருப்போம். ஸோ அப்போ இது ரெண்டுமே இருக்கணும். எக்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிற எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா லெஸ் than or equal to 1 இருக்கணும், greater than or equal to 1 by 3 ஆகவும் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இது என்ன ஆயிடும்? இது ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடும்? எக்ஸ் எங்க இருக்கணும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் greater than a. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 by root 3 ஓகேவா யூனியன் 1 by root 3 to infinity. கரெக்டா? நம்மளுக்கு a என்னவா போயிட்டான் 1 by 3 போயிட்டான் a. ஓகேவா? லெஸ் than or equal to equal to இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்போ a என்னவா போயிட்டான் 1 by 3 பை ரூட் என்ன ஆயிடும் 1 by root 3 போயிடும். ஸோ இது என்ன ஆயிடும்? இந்த ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஏனா மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ. நம்மளுக்கு ஏ யாரா போயிட்டா 1 போயிட்டான். ஸோ minus 1 less than x less than 1. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம பார்க்கனா இது போடலாமா? ஸோ ரியல் லைனு இது 0, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இவனை 1 போட்டோம், இவனை 1 எடுத்துப்போம், இவனை மைனஸ் 1 எடுத்துப்போம். ஓகேவா? 1 by root 3 எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? 1 by root 3. ஓகே. ஏன்னா 1 by root 3னா 1 divided by 1.732 1 divided by 1.732. ஸோ அப்போ 0 something தான் இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல இதுக்கான ரேஞ்ச் என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 by root 3. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 1 by root 3 எங்க இருக்கும்? சாரி, மைனஸ் ஏ. ஓகேவா? மைனஸ் ஏ, சாரி, மைனஸ் ஏ தானே? ஆமாம், மைனஸ் ஏ, சாரி, இவன் மைனஸ் 1 by root 3 எங்க இருக்கும்? இங்கே இருக்குமா? ஸோ இது வந்து மைனஸ், இன்னும் தெளிவாக போடுறேன், ட்ரா ரேசர் மொத்தமாக இருந்துச்சா? சரி, ஓகே, மொத்தமாக போடுவோம்.
ப்ராப்பர்ட்டி வந்து மைனஸ் -1/√a. இப்போ நம்ம கண்டுபிடிக்க இந்த எக்ஸ் வந்து இதையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்து -∞, இது வந்து +∞, இது வந்து 0. இவனை வந்து நம்ம 1 கொடுப்போம். ஓகேவா? இவன் வந்து எனக்கு -1. ஸோ இங்கே யார் இருக்கா? -1/√3 எல்லாம் இங்கே இருக்கும், +1/√3 வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ் வந்து இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். இங்கே இருக்கணும்னா எக்ஸ் யார் இருப்பா? -∞ -1/√3, அப்புறம் +1/√3 ∞. இவன் கிடையாது. ஓகேவா? இவன் கிடையாது, இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது. நான் ஓப்பன் ப்ராக்கெட்ல. ஓகே. ஸோ இப்போ இங்க இருக்க எக்ஸ்லாம் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இங்க இருக்க எக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும், -1 1 இருக்கணும். இப்போ -1 1 இருக்கணும், ரெண்டுமே ஆகும். ஓகேவா? ஸோ இது யாருன்னா -1 to 1, -1 to 1னா இங்க இருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எஸ் ரெட்லயும் இருக்கணும், பிளாக்லயும் இருக்கணும். ஸோ அப்போ யார் இருப்பா? ஸோ இப்போ இந்த ரீசன் வருவானா? அப்போ இந்த ரீசன் வந்து ரெட்டும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. ஆனால் இங்கே பிளாக் மட்டும் தான் இருக்கு, இங்கேயும் பிளாக் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ரீசனும் வருவான். பாருங்க, ரெட்டு வந்து எந்தெந்த எக்ஸ்லாம் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, பிளாக் வந்து இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்டு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து -1 இங்கே வரைக்கும். ஓகேவா? -1 இங்கே இருக்கணும், ரெண்டுலையுமே இருக்கான். அதே மாதிரி 1/√3 இங்கே இருக்கான். ஸோ அப்போ நம்ம டொமைன் யாரா போயிடுவான்? ஸோ அப்போ டொமைன் வந்து -1 to -1/√3 யூனியன் 1/√3 to 1. கரெக்டா? 1/√3 to 1. நம்ம கண்டுபிடிக்க எஸ் ரெண்டுலயுமே இருக்கணும். ஸோ அப்போ இந்த போர்ஷன் பிளஸ் இந்த போர்ஷன். ஸோ அப்போ டொமைன் யாரு? -1 to 1/√3, அப்புறம் -1/√3 to 1. கரெக்டா? கரெக்டா? ஆமா. -1 to -1/√3, அப்புறம் 1/√3 to 1. அப்புறம் போடுறது கரெக்ட். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க எக்ஸ் வந்து இவனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இவனும் சாட்டிஸ்ஃபை. ரொம்ப ஈஸி தான். பாருங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். முதல்ல வந்து மீட் பண்ண டொமைன், sin x டொமைன் வந்து எக்ஸ் எங்க இருக்கணும்? -1 to 1 இருக்கணும். ஸோ அப்போ 2 - 3x வேல்யூ வந்து -1 to 1 இருக்கணும். இப்போ ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸோ 2 ஒன்ஸே கொண்டு போங்க. 2 ஒன்ஸே கொண்டு போனீங்க அப்படின்னா -3 is less than or equal to -3x² less than or equal to -1. ஓகே. இப்போ தனித்தனியா ரெண்டா பிரிங்க. ரெண்டா பிரிச்சு we need to find x that satisfy both the condition. ஸோ அப்போ அது ஆறா அப்படின்னா எக்ஸ் எங்க இருக்கணும்? -1 to -1/√3, அப்புறம் -1/√3 to 1. ஓகேவா? இங்க நம்ம லெஸ் than or equal to இங்க இருக்கான்ல. ஸோ என்ன பண்றோம்? இங்க லெஸ் than or equal to போடுவோம். less than or equal to. ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் டாபிக்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஓகேவா? சார் இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு சார், போர்டோட இந்த மாதிரி இருக்கு சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? குட் பை.